ஸோ வி ஆர் கரண்ட்லி at February week 3. ஸோ இந்த வாரம் நடந்த ஏஐ அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய விஷயம் நடந்திருக்கு, பட் கம்பேரிட்டிவ்லி லெஸ் தான் சொல்லுவேன், பட் இம்பேக்ட் அதிகம் கைஸ். ஓகேவா? ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து லெவலப் பண்ணியிருக்காங்க. என்ன லெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஜெமினை 3.1 ப்ரோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆர்கேஜிஏ அப்படிங்கிற பெஞ்ச் மார்க்கில் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஆர்கேஜி ஏன்னா அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லெவலில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கு. தென் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், நியர்லி 2x இம்ப்ரூவ்மெண்ட் கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் இதுக்கு இந்த 4 months நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த மாடல் வச்சு நிறைய பேர் இங்கே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய வெப்சைட்ஸு அந்த எஸ்விஜியை வச்சு அனிமேஷன் பண்ணுறது அதெல்லாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் இதில் வந்து ஒரு இன்டெப்த் ஓவர்வியூ வீடியோ போடுவோம். ஸோ டூ ஸ்டிக் அரவுண்ட் ஃபார் தேட். நெக்ஸ்ட்டு வந்து ஆந்த்ரோபிக் ஸ்ட்ரைக்ஸ் அகெயின். என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஓம்பஸ் 4.6 ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா சானட் 4.6 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கோடிங்க்கு நல்லா ஒர்க் ஆகுது, கம்ப்யூட்டர் யூஸ்க்கு நல்லா ஒர்க் ஆகுது, ரீசனிங் நல்லா இருக்குது. சேம் ப்ரைஸிங் தான், கம்மியான ப்ரைஸிங் தான் கைஸ். ஓகேவா? இந்த ஆந்த்ரோபிக் 4.6 ஒரு ஃபுல் ஓவர்வியூ பார்க்கணும், அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். பட் நல்ல மாடல் கைஸ், கம்ப்யூட்டர் யூஸ்க்கு நல்ல டியூன் பண்ணியிருக்காங்க. க்ரோம் ஆக்சஸ் எடுத்து வெப்சைட்லாம் ஆக்சஸ் பண்ணி எடிட் பண்ணுறது, கம்ப்யூட்டர் யூஸு லைக் டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, எக்ஸல் யூஸ் பண்ணுறது, அந்தமாரி டே டு டே டாஸ்க்கு நல்ல மாடலாகவே டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆந்த்ரோபிக் 4.6 சானட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓப்பன்ஏஐ கோஸ் அஜென்டிக். இதுதாங்க முக்கியமான ஒரு கான்ஸ்பிரசியான லைக் ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயம். அது அந்த மீனிங்கே எனக்கு தெரியாது கைஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அவ்வளோதான். ஸோ அது என்னென்னா, பீட்டர் ஸ்டெயின்பர்க் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் கிளாவோட ஃபவுண்டர். ஓகேவா? அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஓப்பனை வந்து ஹையர் பண்ணிட்டாங்க கைஸ். ஓப்பனை ஹையர் பண்ணி எந்த ஒரு நோக்கத்தில் ஹையர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தமாரி ஏஐ ஏஜென்ட், பர்சனல் ஏஐ ஏஜென்ட்லாம் நம்ம வந்து ஒரு சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணி ஃப்யூச்சரில் கொடுப்போம், அதுக்கு வந்து இவர் நம்ம கம்பெனியில் தான் பக்காவாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஓப்பனையே ஹையர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஏன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து ஓப்பனையிலேருந்து வரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சனல் ஏஐ ஏஜென்ட்ஸ். ஓகேவா? பர்சனல் ஏஐ ஏஜென்ட் ரிலேட்டடாக நிறைய அப்டேட்ஸ் ஓப்பனைட்ட வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, ஓப்பனையை வந்து ஹார்ட்வேர் ஏதோ ரெடி பண்ணுறாங்க, ஏதோ ஸ்பீக்கர் ஹார்ட்வேர் மாரி. அதுக்கும் வாட்ச் அவுட் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்க அதை ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த சிரி டிவைஸ்லாம் ஃபஸ்ட்லாம் இருக்கும்ல, அந்தமாரி ஏதோ சாட்ஜிபிடி வச்சு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ செம்ம அப்டேட்டாக இருக்கும் வென் தட் கம்ஸ் அவுட். தென் வந்து ரெப்ளிட் ஷிப்ஸ் அனிமேஷன். நம்ம பார்த்தா வைப் மோஷன் ஒன்று வந்து யார் ரிலீஸ் பண்ணா அப்படின்னா எக்ஸ்ஃபீல் ரிலீஸ் பண்ணாங்க கிளாட் கூட சேர்ந்து. இப்போ வந்து ரெப்ளிட்டும் அதில் ஜாயின் பண்ணுறாங்க. ரெப்ளிட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெப்ளிட்னா என்ன ஃபஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து V0 இல்லை வந்து லவபிள் மாரி ஒரு வெப்சைட்லாம் வைப் கோட் பண்ணுற இடம். ஓகேவா? ஒரு வெப்சைட் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மோஷன் கிராஃபிக்ஸ், டெக்ஸ்ட் டு மோஷன் கிராஃபிக்ஸ் ப்ராம்ப்ட் வச்சு நம்ம வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் க்ரியேட் பண்ணுற மாரி ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்களா, இது வந்து அதில் க்ரியேட் பண்ணது தான். ஸோ எக்ஸ்போர்ட் அப் டு 1080 60 fps, கிரியேட் ப்ரோமோஸ் இன் மினிட்ஸ். ஸோ இதாங்க பார்த்திங்கன்னா ரெப்ளிட் வந்து அவங்களும் அந்த கேமுக்குள்ளே வராங்க. அனிமேஷன், மோஷன் டிசைன், அந்த கோடிங் வச்சு ப்ரோக்ராமேட்டிக்கலாக என்னென்ன பண்ண முடியுமோ அதுலேயே அவங்க வராங்க. ஸோ இது வந்து என்ன காட்டுதுன்னா, அவங்க நிறையா அப் டு டேட்டாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ரெப்ளிட் டூ கேர் அபவுட் திஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃபைனல் லாஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குளோபல் ஏஐ சமிட். நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். 88 கண்ட்ரிஸ் வந்து இந்தியா கூட டெக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. எத்திக்கல் இன்க்ளூசிவ் ஏஐ ஃபோக்கஸில் வந்து இந்த மீட்டிங்ஸ்லாம் நடந்திருக்கு. மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேஜஸ். பிகாஸ் ஏஐ இந்தியா என்ன சொல்ல வராங்கன்னா, ஏஐ வந்து எங்கள் இதில் பண்ணுங்கள், எங்கள் இதில் பெரிய கன்சியூமர் மார்க்கெட் இருக்குது, நீங்கள் வந்து எங்கள்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நிறையா இதை நீங்களும் சம்பாதிச்சுக்கோங்க, நாங்களும் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு பெரிய மீட்டிங் வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இது நடந்து முடிஞ்சிட்டு, நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஏதோ நடக்குது கைஸ். பட் முக்கியமாக இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் கையை பிடிக்கல, ஆனால் கையை தூக்கியிருக்காங்க. அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு இது கொடுக்கணுன்னா, இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ட்வேர் வந்து நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ ஏஐனால என்ன ஆகும்னா, ஹார்ட்வேர் வந்து நிறைய ரன் ஆகணும் கைஸ். அப்போ தான் மாடலை ட்ரைன் பண்ண முடியும். ஹார்ட்வேர் இப்போ எந்த கம்பெனிட்ட ஹார்ட்வேர் நிறையா இருக்கோ அவங்க வந்து நல்ல மாடலை வந்து கொடுப்பாங்க கைஸ். என்விடியா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவனால சூப்பரான மாடலை கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? என்விடியா தான் ரொம்ப முக்கியம் இந்த கண்டெக்ஸ்லேயே. ஏன்னா என்விடியா தான் சிப்பு வச்சுருக்கான். ஸோ இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள்கிட்ட சிப்பு க்ரியேட் பண்ணுங்கள், டேட்டா சென்டர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம், எங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஏஐ வந்து டெவலப் பண்ணுங்கள், ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் பி ஹாப்பி அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்தியாட்ட வந்து கைஸ் நீங்கள் பப்ஜி பேன் பண்ணாங்களா, அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்தியாட்ட வந்து அவங்க பிஜிஎம்னு மறுபடியும் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்தியாட்ட வந்து பெரிய கன்சியூமர் மார்க்கெட் இருக்குது, எந்த ஆப் எடுத்துக்கிட்டாலும். அதனால தான் எல்லோரும் இந்தியாவை கேபிட்டலைஸ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ அது இந்தியாவுக்கு ஒரு நல்லது தான். ஏன்னா நிறைய காசு வரும், அப்படிங்கிறத பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும், நிறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், இந்தியா டெவலப் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறது. ஸோ இதாங்க இந்த வாரத்தை அப்டேட்ஸ்.
அண்ட் இந்த வாரம் தான் நான் ரொம்ப ரொம்ப சின்ன வீடியோ போடுறேன். 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 6 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஸோ இன்னொரு இந்த வாரம் இன் ஏஐ அந்த சீரீஸில் உங்களும் வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.